முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் தைப்பூச தினமும் ஒன்றாகும். இந்நாளில் கந்தன் மீது முழு நம்பிக்கை வைத்து விரதமிருந்து முறையாக காவடி எடுப்பவர்களுக்கு முருகன் மனம் மகிழ்ந்து வேண்டியதை வேண்டியபடி அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. காவடிகளில் எத்தனை வகைகள் உள்ளன என்றும் காவடி எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் அறிந்திடலாம் வாருங்கள். வருகிற 11ஆம் தேதி தைப்பூச தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூச தினத்தன்று பெரும்பாலான முருக பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுத்து வழிபடுவது வழக்கம். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், நியூயார்க் போன்ற வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களும் முருகனுக்கு காவடி எடுத்து வழிபடும் வழக்கம் இன்றைக்கும் உள்ளது. இந்நிலையில் தைப்பூச நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப்பெருமானே முக்கிய காரணம் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைலாயத்தில் இருந்த சிவகிரி, சக்திகிரி என்ற மலைகளை அகத்தியர் கூறியதன் பேரில் அதை காவடி போல் தனது தோளில் இரு பக்கமாக இடும்பன் கட்டி தூக்கி வந்தான். அதையடுத்து இடும்பனை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்ட முருகப்பெருமான், மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல, அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நீ உன் பாதையில் செல் என்று கூறினார். அதையடுத்தே முருகன் கோவில்களில் பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி, வேல் காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, புஷ்ப காவடி, தீர்த்த காவடி என பக்தர்கள் காவடிகள் எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது. காவடிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகை காவடிக்கும் தனித்தனி பலன் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் அஞ்சி ஓடுவார்கள். மயில் காவடி எடுத்தால் வீட்டில் இன்பமாக இருக்கலாம். சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். தேர் காவடி எடுத்தால் பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம். தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் தீவினைகள் நீங்கும். கற்பூர காவடி எடுத்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும். பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். பன்னீர் காவடி எடுத்தால் மனநிலை குறைபாடுகள் விலகும். இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும். மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும். அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும். சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிட்டும். அன்ன காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். புஷ்ப காவடி எடுத்தால் நினைத்தது நடைபெறும். பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும். மச்சக்காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபடலாம். பறவை காவடி எடுத்தால் விரைவில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். சர்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும். முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப்பெருமானை எப்படி முக்கிய காரணமானார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து தெரியப்படுத்துங்கள். நல்ல விஷயம் அல்லவா? இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற அருமையான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.